மாட்டுல உங்களுக்கு உண்மையாலுமே வருமானம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேக்குறாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் என்ன பரவாயில்ல, இப்ப ரீசெண்டா வந்து அதே கமெண்ட் வந்து வருது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இதை நினைச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. ஒரு வேலை செய்யறேன்னா அதுல கண்டிப்பா நம்மளுடைய முழு உழைப்பை போட்டா நமக்கு உண்மையாலுமே இன்கம் இருக்குது. ஏன்னா நான் வந்து இன்னைக்கு நேத்துலாம் மாடு வச்சிருக்கல, இப்ப 13 வருஷமா வந்து மாடு வச்சிருக்கிறேன். ஸ்டார்டிங்ல வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங்ல ஒண்ணுதான் வச்சிருந்தேன். அந்த ஒண்ணுல இருந்தே தான் நான் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 14 உருப்படி வந்து ரெடி பண்ணேன். என்னுடைய தேவைக்கு வச்சுக்கிட்டு மீதி வந்து வித்துட்டேன். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல லாபம் வராது, இது எப்படி சாத்தியாகும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் எப்படி என்னுடைய மாட்டு ஜர்னியை கொண்டு போனேன் நஷ்டம் ஆகாம அப்படின்றத இந்த வீடியோல போயிட்டு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போயிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறேன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி ஹைப்ன்ற ஒரு பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. அதாவது நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யக்கூடாது. ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு மாடு வச்சிருக்கோம்னா வச்சுக்கோங்க, 1 வச்சிருந்தாலே அதேதான், 10 மாடு வச்சிருந்தாலே அதேதான். ஒரு மாடு வச்சிருக்கிறோம்னா ஒரு மாடு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு பால் கறக்குது, அதுல எவ்வளவு வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துதான் நம்ம வந்து செய்யணும். ஏன்னா இப்ப தீவனம் வைக்கிற விலையெல்லாம் நம்ம வந்து நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் ஸ்டார்டிங்ல ஒரு மாடு வச்சிருக்கும் போது தீவனம் ரேட் கம்மியா தான் இருந்துச்சு. அப்படி இப்பெல்லாம் வச்சுக்கோங்க டபுள் ரேட்டு. ஒரு 70 கிலோ புழக்க மூட்டை வந்து 2000 ரூபாய் விக்குது சரிங்களா. அது என்கிட்ட இருக்கிற மாட்டுக்கெல்லாம் வாங்கினா வச்சுக்கோ, ஒரு வாரம் தான் வருது, கரெக்டா 7 நாள் தான் வருது என்கிட்ட இருக்கிற 7-8 உருப்படிக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல நம்மளுக்கு வருமானம் கட்டுப்படி ஆகணும்ல. அப்ப நம்ம என்ன பண்ணோம், கையில இருந்தே நம்மளுக்கு போட முடியாது. ஏன்னா அந்த கறக்கிற மாட்டு பால்ல இருந்தே ஒரு மாடு எவ்வளவு நாளைக்கு, ஒரு மாடு வந்து எத்தனை லிட்டர் பால் கறக்குதோ அந்த பால்லே வந்து நம்ம வந்து நமக்கான கூலியும் எடுக்கணும், மாட்டுக்கான தீவனமும் வாங்கி போட்டுக்கணும். அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும். நம்ம ஏதோ எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொத்தமா கடத்தீவனத்தை வாங்கி போட்டா நமக்கு வந்து கட்டுப்படி ஆகாது. ஏன்னா பூசாவும் சரி புழக்கையும் சரி மாட்டுக்கு வைக்கிற தீவனம் எங்க ஏரியால வந்து அதுதான் வைக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க, ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொருத்தர் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம பசங்களோ பிள்ளைங்களோ வளர்த்துறோம், எல்லா பிள்ளைங்களும் வந்து ஒரே மாதிரி நம்ம வளர்த்துறோமா அப்படி இல்லை. அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இதுன்றோம்ல, அந்த மாதிரி நம்ம எப்படி கரெக்டா பிளான் பண்ணி, ஏன்னா நமக்கு நஷ்டம் ஆகக்கூடாது. நம்ம வந்து இதை நம்பிதான் இருக்கிறோம் 5-10 வருமானு சொல்லிட்டு. இப்போ ஒரு பூசா மூட்டை எடுக்கிறோம்னா வச்சுக்கோயேன், நம்ம அந்த பூசா மூட்டை 100 ரூபாய் அதிகமாக்குதுன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம என்ன தீவனத்தை யூஸ் பண்ண முடியும், தீவனத்தையும் வந்து நம்ம மாத்தணும், அதுல 100 ரூபாய் காசும் மிச்சம் பண்ணும். இன்னொரு விஷயம் வந்து நம்மளுக்கு பாலும் குறையக்கூடாது, நஷ்டமும் ஆகக்கூடாது. நம்மளுக்கு அன்றாட கூலியும் வந்துடணும், அந்த தீவனத்துக்கான காசு வந்து அதுல இருந்தே எடுத்துக்கணும். ஏன்னா இப்ப நான் வந்து ஒரு பொதுவா சொல்றேன், ஒரு 2 மாடு 3 மாடு பால் கறக்கறனா இப்ப என்கிட்ட 7-8 மாடு இருக்குதுன்னா அந்த 2 மாடு 3 மாடு கறக்கிற பால் காசுல இருந்து தான் நான் வந்து 7-8 மாட்டுக்கான தீவனமா போடணும். இன்னொரு விஷயம் வந்து எனக்கான கூலியை வந்து நான் அதுல இருந்து எடுக்கணும். அப்படி எடுத்தா மட்டும்தான் எனக்கு வந்து நஷ்டம் இல்லாம நான் வந்து வேலை செய்ய முடியும். அதை விட்டுப்புட்டு வர்ற காசு தீவனத்துக்கு பத்தாம நம்ம அதனால கூலியும் எடுக்காம இருந்தா கண்டிப்பா நஷ்டம் தான் ஆகும். நிறைய பேர் இப்படி சொல்லிதான் வந்து பயப்பட்டுறாங்க. அதுல போய் என்ன வருமானம் வருது, ஏன்னா அவங்களே வந்து ரொம்ப அடிபட்டு உதப்பட்டு வருவாங்க. சரி நம்ம ஏதோ நம்ம ஆடு வாங்கினா பொழைக்கலாம், எதனா 5-10 வருமானம் வந்தா நம்ம அன்னாட செலவு ஓட்டுன்னு போலான்னு சொல்லிட்டு. ஆனா புதுசா யாரா ஸ்டார்ட் பண்றவங்கள இந்த அக்கம் பக்கம் பக்கங்கிறவங்க அவங்க பேச்சை வந்து நம்பவே கூடாது. உண்மையா சில பேரால, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, தப்போ ரைட்டோ நம்ம வேலை வந்து நம்மளே செஞ்சுக்கணும். யாருக்கிட்டுமே எந்த ஒரு சஜஷனும் கேட்க கூடாது. இது என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நம்மளே பண்ணா கூட வந்து கரெக்டா பண்ணிடுவோம் நம்மளுடைய அறிவை வச்சு, நம்ம மூளை சொல்றதை வச்சு. ஆனா அடுத்தவங்க கிட்ட கேட்டா எத்தனை பேர் இந்த காலத்துல உண்மையே எல்லாம் நல்லது சொல்றோங்கிறாங்க சொல்லி பார்க்கலாம். அதனால இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் ஸ்ட்ராங்கா இருந்தேன். ஸ்டார்டிங்ல வந்து மாடு வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது சத்தியமா சொல்றேன், எனக்கு வந்து மாடுன்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா எங்க அம்மா வீட்டுல எல்லாம் மாடு இல்லை. எனக்கு கல்யாணம் ஆயிட்டு ஒரு 4 வருஷம் கழிச்சு 5வது வருஷத்துல வந்து என்னுடைய மாட்டு வாழ்க்கையை வந்து ஆரம்பிச்சிட்டேன். என்னதான் நான் படிச்சிருக்கிறேன், எம்எஸ்சி பிஎட் முடிச்சாலுமே இப்பெல்லாம் எத்தனை பேர் படிச்சவங்க படிப்புக்கு வேலை செய்யறாங்க சொல்லி பார்க்கலாம். பசங்கப்பா அப்படின்னும் போது நம்மளுக்கு யாருமே வந்து சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை, பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம வந்து வீட்டுல இருந்து பசங்களையும் பாத்துக்கணும், நம்மளுடைய பொழப்பையும் பார்த்து நம்மளுக்கான வருமானத்தையும் சம்பாதிக்கணும், யாருக்கையும் எதிர்பார்க்காத அப்படின்னு போதுதான் ஸ்டார்ட் பண்ணேன். சரி நம்ம ஒரு மாடு வச்சுன்னு ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல சத்தியமா எனக்கு மாடுனா என்னன்னு தெரியாது, அதுக்கு என்ன பண்ணணும், என்ன தீவனம் போடணும், அதுக்கு எப்படி காய்ச்சல் வரும், அது எப்படி செனைக்கு வரும், எதுவுமே தெரியாது. அதை பத்தி பிளாங்கா தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்குள்ள இருந்த ஒரே ஒரு வெறி, எப்படியாவது வந்து நம்மளை உதாசனப்படுத்துவங்க முன்னாடி வந்து நம்ம உயர்ந்து நிக்கிறோம், அந்த ஒரு வெறி மட்டும் தான் இருந்துச்சு. உண்மையாலுமே சத்தியமா சொல்றேன், இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்பவே நான் நன்றி சொல்லணும். ஏன்னா
என் மைண்ட் வந்து பிளாங்கா இருந்துச்சு. ஒரே ஒரு வெறி மட்டும்தான், நான் வந்து உதாசனப்படுத்தினவங்க முன்னாடி உயர்ந்து நிக்கணும் அப்படின்னு. கண்டிப்பா கடவுள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து போடுறதெல்லாம் பொட்டக்கண்ணாவே போட்டு எனக்கு வந்து கண்டிப்பா கை குடிச்சு, அந்த மாடு இல்லைன்னா கண்டிப்பா சொல்றேன், நான் வந்து என்ன எனக்கு எனக்கே தெரியாது உண்மையாலுமே. அந்த மாட்டாலதான் இன்னைக்கு வந்து நான் வந்து இன்னைக்கு, அதாவது நம்மள யாரெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு ஒதுக்குனாங்களோ அவங்க எல்லாம் வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இன்னைக்கு நம்மள வந்து ஒரு படி மேல வச்சுங்கிறாங்களோ, இந்த கௌரவமா 4 பேர் முன்னாடி நம்மளும் ஒரு ஆளா நிக்கிறேன்னா அதுக்கு காரணமே இந்த மாடு மட்டும்தான். இதுல லாபம் வராம எப்படி நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்க முடியும் சொல்லுங்க பாக்கலாம். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம். இன்னொரு விஷயம் நான் சொல்றதை பாத்துக்கோங்க கரெக்டா. என்னன்னா, அதே மாதிரி இப்ப நம்ம மாடு வச்சிருக்கிறவங்க ஒண்ணு வாங்கிட்டு நம்ம மாட்டு வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு பக்கங்கிறவங்க மாடு வச்சுன்னா அவங்க வந்து அவங்களுடைய பராமரிப்பு வேற மாதிரி இருக்கும். நம்மளும் உடனே அதே மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நாளா வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் எல்லாமே கரெக்டா, அந்த நுணுக்கெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே செய்வாங்க. ஆனா நீங்க வந்து அவங்க பண்ற மாதிரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைச்சு அவங்க செய்யறதுலாம் நம்ம செஞ்சோம்னா வச்சுக்கோயேன், நம்மளுக்கு வந்து கடைசியில் நஷ்டமா தான் ஆகும். ஏன்னா நம்ம இப்போ புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க, புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க சரி, இப்போ ரீசெண்டா ஸ்டார்ட் பண்றவங்களும் சரி, இப்ப அவங்க என்ன பண்ணணும்னா அந்த மாட்டுல எந்த அளவுக்கு பால் கறக்குது, எந்த அளவுக்கு வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு பண்ணிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த மாட்டு வருமானத்துக்குள்ளே தீவனமும் போட்டுக்கணும், நமக்கான கூலியும் எடுக்கணும். உண்மையாலுமே அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நமக்கான லாபம்ன்றது வந்து கிடைக்கும். அதை விட்டுப்புட்டு எடுத்தோம் கவுத்தோம் தாம் தூம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடத்தினியே வாங்கி கொட்டினா மட்டும் கூட நமக்கு வந்து பால் அந்த அளவுக்கு கறக்குதுன்னா கண்டிப்பா கறக்காது. ஏன்னா அதே மாதிரி தீவனம் ஃபுல்லா நம்ம கடையிலேயே வாங்கி போட்டு நம்ம பால் கறக்கணும்னா அது ஒண்ணுமே மிச்சம் ஆகாது. ஏன்னா இப்ப விற்கிற விலைவாசில தீவனமும் ரேட் அதிகம், மாட்டு பில்லுமே வந்து ஒரு கட்டு வந்து 250 ரூபா விக்குது இப்பயே. அது இன்னும் சுத்தமா எங்க ஏரியால மழை இல்லை, இப்பயே 250 ரூபா. இன்னும் மழை காலத்துல என்னதான் ஆகுன்னு எனக்கு தெரியல உண்மையாலுமே. நான் வந்து ஸ்டார்டிங்லயே கூட பில்லு அது, அதாவது 2 மாடு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஒரு கண்ணுக்குட்டி, அதுக்கப்புறம் 2 இருக்கும்போது ஓரளவுக்கு நல்லா கட்டுப்படி ஆச்சு. தட்டு பில்லு எல்லாம் வாங்க மாட்டேன், எங்க பில்லு வந்து விலைக்கு விற்போம். ஆனா இப்ப வந்து அந்த மாடுகள் எண்ணிக்கை பெருக பெருக பத்துல, அதனால நம்ம கிட்ட இருக்கிற அந்த பச்சை தட்டு கூட கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு செலவை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைக்கணும். பில்லு வந்து அதிகமா நான் நெல்லு பில்ல யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப வந்து தீவன பற்றாக்குறை வரும்போது மட்டும்தான் நெல்லு புல்லு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தீவனமும் ரொம்ப அளவெல்லாம் அளந்தெல்லாம் ரொம்ப அதிகமெல்லாம் போட மாட்டேன். இப்போ பிக்சட் பண்ணிப்பேன். இப்போ ஒரு மூட்டை எடுக்கிறேன்னா ஒரு மூட்டை வந்து 10 நாளைக்கு அப்படின்ற மாதிரி வந்து பிக்ஸ் பண்ணிப்பேன். ஏன்னா நம்ம அந்த மாதிரி போட்டா மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டா கறக்கும். ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் கறக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஒரு மூட்டை ஒரு டப்பா புழக்க எடுத்தா கூட வச்சுக்கோங்க, எங்க ஏரியால புழக்கன்றாங்க அந்த குச்சி புண்ணாக்கு, ஒரு இடத்துல ஒரு மாதிரி சொல்றாங்க. அது வந்து இப்ப ஒரு மூட்டை 70 கிலோ மூட்டை வந்து 2000 ரூபாய் விக்குது. நான் ஸ்டார்டிங் இதுனும் போது 1200 ரூபாய் இருந்துச்சு 70 கிலோ மூட்டை. ஆனா இப்ப 2000 ரூபாய். தீவன ரேட்டு அதிகமாயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல நம்ம கடை தீவனத்தையே போட்டு பால் கறந்து ஊத்தணும் அப்படின்னாலே வேலைக்கு ஆகாது. எந்த அளவுக்கு தீவனத்தை குறைக்க முடியுமோ, இப்ப நம்ம இன்னும் 1 கிலோ சேர்த்து போட்டா 1/2 லிட்டர் கறக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றோம். பால் எங்களுக்கு போறது வந்து 35 ரூபா போடுறாங்க 1 லிட்டரு. அந்த 1/2 லிட்டர் பாலுக்கு நம்ம 1 கிலோ புழக்கம் இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டா அந்த 1 கிலோ புழக்கம் 30 ரூபா ஆகுது. 30 ரூபா எங்களுக்கு 1/2 லிட்டர் பால் 5 ரூபாய் எங்களுக்கு சொல்லுங்க பாக்கலாம். நம்ம அந்த 1/2 லிட்டர் பார்த்தா இதுல வந்து நம்மளுக்கு நஷ்டம் தான் சரிங்களா. அந்த 1/2 லிட்டர் போனா போயின் போது நார்மலா பிக்சடா ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பிக்சட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் நம்ம தானே முடியும். அதை விட்டுப்புட்டு கடத்தீவனத்தை கொட்டினா நிறைய கறக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அதெல்லாம் கடத்தீவனத்துல முக்கால்வாசி போயிடும். நான் என்ன பண்ணுவேன்னா இப்ப போசா போடுவேன். போசா ரேட் அதிகமாயிடுச்சுன்னா அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் தீவனம் என்ன போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிப்பேன். ஏன்னா அதுல வந்து 100 ரூபா மிச்சம் பண்ண முடிஞ்சாலே நமக்கு லாபம் தான். ஏன்னா நமக்கு அந்த 100 ரூபாய்க்குமே நம்ம 3 லிட்டர் பால் வருது நம்ம மிச்சமா. அந்த மாதிரி ஒவ்வொன்றா யோசனை பண்ணி தான் செய்வேன் எது செஞ்சாலுமே உண்மையாலுமே. அதனாலதான் என்னமோ எனக்கு தெரியல, எனக்கு வந்து நஷ்டம் ஆகல ஸ்டார்டிங் இருந்து. எனக்குலாம் லாக்டவுன் அப்போ அது பால் ரேட்லாம் சுத்தமா குறைச்சிட்டு 18 ரூபாய் போட்டாங்க. அப்ப கூட 2 மாட்டுல வந்து 9000 ரூபாய் வந்துச்சு எனக்கு 10 நாளைக்கு ஒரு முறை. அப்ப கூட எனக்குலாம் நஷ்டம் இல்லை உண்மையா. எனக்கெல்லாம் கை கொடுத்து வந்து எல்லாருமே வேலைக்கு போகாத வீட்டுல இருந்தாங்க. அந்த டைம்ல கூட எனக்கெல்லாம் வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு 600 ரூபாய் கூலி இருந்துச்சு இந்த மாட்டு தீவனத்துக்கு போக. இப்படிதான் வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சேன். நஷ்டம் இல்ல லாபம் தான். வீடியோ பிடிச்சிருக்கேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.